வணக்கம். முரளிக்கண்ணன் என்கிற முரளி பெருமாள். விவசாயத்தை காட்டிலும் விளையாட்டு ரொம்ப கஷ்டம்னு சொன்னார் அமைச்சர். செய்தி லேட்டாக தான் ஆயிடுச்சு, அதனால் இந்த பதிவு கொஞ்சம் லேட்டாக போடுறேன். சாரி. விவசாயத்தினுடைய வரலாறு தெரியுமா அமைச்சரே? மனித ஆதிகால வளர்ச்சி இவ்வளவு பெரிய நாகரிகத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கு முன்னாடி 3000, 4000, 5000 வருடங்களில் நடந்த கதை தெரியுமா அமைச்சரே? சிந்துச்சமவெளி, நம்ம சிந்துச்சமவெளி, மொகஞ்சதாரா, ஹரப்பா, மாயன் நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன வரலாறு, சீன நாகரிகம், இந்த நாகரிகமெல்லாம் உற்பத்தியானது எப்படின்னு தெரியுங்களா? ஒரு 3000, 4000 வருடங்களுக்கு முன்னாடி காட்டு மிருகங்கள்கிட்ட சிக்கி கஷ்டப்பட்டு அதை வேட்டையாடி வெந்து வேகாத கறியை தின்னு கஷ்டப்பட்டு எந்த நேரமும் ஓய்வு இல்லாமல் தன் வயிற்று பசி ஆத்திக்கிறதுக்கு ஆபத்தான காடு மலைகளை பொழைச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் தன்னை மனைவியோ யாரோ தின்னு போட்ட கொட்டையில் முளைச்ச பயிரை பார்த்துட்டு விவசாயத்தை கண்டுபிடிச்சான். ஓ அப்படின்னு சொல்லி இப்படியா அப்படி விவசாயத்தை வளர்க்கணுமேன்னு சொல்லி அந்த விவசாயத்தை வளர்க்குறதுக்கு தனக்கு உறுதுணையாக இருக்குன்னு காட்டு மாடை அடக்கி அதை காளை மாடாக்கி விவசாயம் பண்ணி ஜல்லிக்கட்டு உருவான வரலாறு அது வேற. எத்தனை உயிர்கள் பலியாக இருக்குது தெரியுமா அந்த விவசாய உற்பத்தி ஆகிறதுக்கு? ஆதி காலத்திலையும் சரி இப்போ தன் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு, தன் விளைபொருளை காப்பாற்றுறதுக்கு, அந்த விளைபொருளை காப்பாற்றுறதுக்கு சிந்துச்சமவெளி நாகரத்தில் பார்த்தாக்க மோஞ்சோதாரா ஹரப்பாவில் தானிய கிடங்கை சேமித்து வச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கியான். அப்புறம் ஒன்றா பிறக்குது. யோசிக்கிறது தான் மனுஷன் ஒன்றா தோணுது, நேரம் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த உற்பத்தியான பொருட்கள், விவசாயம் அடிப்படை. அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு திடீர்னு போயிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கு காவலர்கள், மந்திரிமார்கள், நிர்வாகம் பண்ணுறதுக்கு மன்னர்கள், அரசாட்சி, அரசியல். நீங்கள் இப்போ ஈஸியாக 3000 கோடியா 30,000 கோடியா அந்த டிசிஎம்மாவை கல்யாணம் பண்ணி உங்கள் மாமனார்ட்ட வாங்கின சொத்தை வச்சு அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் விவசாயம் பண்ணி தான் தெரியும். அதிலிருந்து பிறந்தது அரசியல், நாகரிகம் எல்லாமே. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியுதா? விவசாயம் ஈஸியாக வந்துடல. இன்றைக்கும் கூட நிறைய விவசாயி சாகுறான். போட்டா காசு எடுக்க முடியலையே, மழை நனைஞ்சு போச்சே, புயலில் போச்சே, காஞ்சு போச்சே, தண்ணி இல்லையே, தண்ணி நிறையா வந்துருச்சு, வந்து கிடக்குது வராமே கிடக்குதுன்னு அவங்க கஷ்டம் தெரியுமா? விவசாயத்துக்காரர்கள் விளையாட்டு ஈஸியா? வாங்க 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 விவசாயம் பண்ணி பார்ப்போம். ஒரு படத்தில் ஒரு தாள் சொன்ன மாதிரி செத்து செத்து விளையாடுவோமா? செத்து செத்து விளையாடுவோம். விவசாயம் பண்ணி பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு படத்தை வந்த வசனம் எனக்கு ஏன் வருது? செத்து செத்து விளையாடுவோமா? இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு அறுவை சக்கரனை கொடுக்காம அல்லாட விடுறீங்க. ஆரம்பம் நாகரிகம் பிறந்ததுக்கே அந்த காரணம். உணவு, உடை, உறையுள், இருப்பிடம், உலக வளர்ச்சி, மனித வளர்ச்சி, நாகரிகம் எல்லாமே தோன்றதுக்கு, எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இந்த விவசாய விளைபொருள் இருக்க போயிட்டு அவன் உட்காந்து யோசிக்க முடிச்சு உருவாக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக தெரியும். நான் விவசாயம் பண்ணலையேன்னு 59 வயசாக விவசாயம் பண்ணலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் சொல்லுவார், ஒரு 10 மரத்தையாக வைங்க சொல்லி, வீட்டுக்கு ஒரு மரம் மாதிரி அவர் 10 மரம் சொன்னார். ஒரு 7-8 மரம் வச்சு அதில் 3-4-5 மரம் அடியாகி போச்சு. சரி, வச்ச மரம் எப்படி ஆகி போச்சு? 3 மரத்தை தப்பிச்சு. அந்த 3 மரத்தில் அப்பப்போ நிழலில் கேட்பேன், அந்த மரம் என்கிட்ட பேசுன்னு தெரியுமா? பேசு பேசு, என்ன தெரியுமா பேசு? ஏன் முரளிக்கண்ணா ஏன் வருத்தப்படுற? விவசாயம் பண்ணி வருத்தப்படுறியா? என்ன உருவாக்கியிருக்கிய? 5-6 மரம் போனால் போயிட்டு போகுது. இயற்கை அப்படித்தான். 3 மரமாக வளர்ந்துருக்குல்ல. வச்ச பயிர் அத்தனையுமே விளையாமல் போய் நஷ்டப்பட்ட விவசாயிகளாக இருக்கேன் பாவம். 3 மரமாக முளைச்ச உனக்கு நிழல் தரோம்ல. நீ விடுற கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு ஆக்சிஜன் தரோம்ல. ஏன் அருகம்புல் பேசுமப்பா, அருகம்புல் பேசும். என்னை அரைச்சி இப்படி ஜூஸ் போட்டு சாப்பிட்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணுவேன், ஜீரண வளர்ந்த சரி பண்ணுவேன்னு அருகம்புல் பேசுமப்பா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வல்லரார் சொன்னார். ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நீங்கள் தொழுதுண்டு விவசாயி பின்னாடி போக வேணாம், அவனை போராட்டத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு கத்த விடாங்க, கதை விடாங்க, சொன்ன மாதிரி கடனை கொடுக்க பாருங்க. மரம் என்கிட்ட பேசுச்சு. நீ விவசாயம் பண்ணலன்னு வருத்தப்படாத. ஒரு 3 மரத்தையாக வளர்த்துருக்கீங்கள, உனக்கு விளைபொருளை கொடுத்து திங்கி வச்சாதே அது விவசாயமா? 3 மரத்தை உற்பத்தி பண்ணிருக்கா முரளிக்கண்ணா. அப்துல் கலாம் சொன்ன விஷயத்தில் ஒன்றே ஏற்றுக்கிட்டு இதுவும் ஒரு வகையில் விவசாயம் தடான்னு சொல்லுச்சு. அதுதான் பயிர்கள், மரங்கள். அது இல்லைன்னா அந்த உலகமே இல்லை, நாசமாக போயிடும் உலகம்.
சீமான கிண்டல் பண்ணுவோம். மாடு ஆடு மாடு மரம் பயிர் பற்றி கூட பேசுகிறாரு. அவருக்கு எனக்கு 1000 கருத்து வேறுபாடு. ஆனால் அது ஒரு விஷயம் இருக்கு. நீ விவசாயத்தை பண்ணிப்பா. ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு உயிரும் உன்னிடம் பேசும். ஆடு மாடு பேசும், வாழை பேசும், தென்னை பேசும், மா பேசும், பலா பேசும், நெற்கதிர் பேசும், சோளக்கதிர் பேசும், கரும்பு பேசும், வாழை பேசும். விவசாயத்தை பண்ணிப்பா. அதுக்கு உயிர் இருக்கு. ஆவியின மலை ஒளிய பாவி மகன் விவசாயி படுந்துயரம் பாருன்னு எழுதியிருக்காங்க. படிக்க அமைச்சரை டக்குன்னு பணக்கார ஆயிட்டீங்க வரதட்சணை வாங்கி. அவர் விஜய் ஏமாத்தி டக்குன்னு அமைச்சர் ஆயிட்டீங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க நல்லா வயிற்றுல தின்னு போட்டு வந்து உட்காந்து அரசியல் பண்றீங்களா? இந்த அரசியலுக்கு அடிப்படை நீங்க தின்னுட்டு வந்தாலும் நீங்க பேச முடியும். யாருக்கு பதில் சொல்ல முடியும்? பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க விளையாட்டு ஓடி ஜெயிச்சதே கப்ப வாங்கியிருந்தாலும் அதனாலதே முடியும். தவறு இருந்தா தவறு இருக்க வாய்ப்பு இல்லை. யோசிங்க. வணக்கம்.